இது வரைக்கும் மோடி அவர்கள் பெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன பெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லுங்களேன். அதுக்கும் பதில் கிடையாது. ஏன்னா அவர் சைலண்ட்டாக இருக்கிறது தான் அவங்களுக்கும் பதில் கிடையாது. குழம்பி நீங்கள் பாட்டு அடிச்சு சாவுங்கடா, குழம்பிட்டே இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர, நான் யாருக்கும் பொருளாக நான் எதுவும் பேசலை அப்படின்றது தான் கரெக்டு. ட்ரம்ப் இன்றைக்கி ஒன்று பேசியிருக்காரு ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ் பர்சனை பற்றி. அதுதான் இப்போ அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு டேக் டைவர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்னு அவசியம். இதே வார்த்தை, அதாவது ட்ரம்ப் அவர்கள் கையாண்ட வார்த்தையோ, ட்ரம்ப் அவர்கள் பேசுகிற இது விதத்தையோ வேற ஒரு நாட்டோட தலைவர் பேசியிருந்தா இங்கே இருக்க ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப்பை விட்டுருங்க, நீங்கள் மோடியை கூட விட்டுருங்க, புட்டின் அவர்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சும்மா சாதாரணமாக விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஜி ஜின்பிங் விட்டுருக்காரு, எல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கனடாவுடைய இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தாலும் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதுங்களா? அதாவது இங்கே ப்ராப்ளம் வந்து பேசுறதுன்றது முக்கியம் இல்லை, யார் பேசுறதுன்றது தான் முக்கியம். அதில் என்ன பேசினாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க மாற்றிப்பாங்க. ஸோ அப்போ நான் பேசாமல் இருக்கிறது மாத்திரம்தான் எனக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத மோடி அவர்கள் நல்லா புரிந்து கொண்டார்.